இப்போ நமக்கு எங்கே பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிசாசு உங்களை தொடமாட்டான், உங்கள் விசுவாசத்தை தான் தொடுவான். விசுவாசம்னா என்ன தெரியுமா? நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நீங்கள் எதை நம்புறீங்களோ அதுதான் விசுவாசம். இப்போ பிசாசு என்ன பண்ணுறான்னா, உங்களை தொடலை, உங்கள் விசுவாசத்தை தொடுறான். நீங்கள் எதை நம்பிட்டு இருக்கிறீங்களோ அதுதான் சரியில்லாமல் இருக்கும். எங்கள் அப்பா, நான் பிறந்த உடனே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். நான் நிறைய தடவை எங்கள் அப்பாட்ட சண்டைப்பட்டுக்கேன். யாரை கேட்டு ஒப்பு கொடுத்தீங்க? நான் வளர்ந்து கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட கேட்டிருக்கணுமா இல்லையா, ஊழியத்துக்கு போறியா இல்லையான்னு. நீங்கள் பாட்டு ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னு நிறைய சண்டை போட்டிருக்கேன். ஆனால் எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை ஒப்பு கொடுத்துருந்தாங்க. என்னை ஒப்பு கொடுத்துருந்தப்போ நான் ஊழியத்துக்கு தகுதி இல்லாதவனாக நான் வளர்ந்தேன். ஊழியத்துக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லாதவனாக நான் வளர்ந்தேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான் என்கிட்ட அதிகமாக இருந்துச்சு. அது எங்கள் அப்பாவுக்கு தெரிய வரும்போது வேதனையாக இருந்துச்சு, எங்கள் அப்பாவுக்கு ஒரு பாரமாக இருந்துச்சு. ஆனாலும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஸோ அந்த ஜெபத்தினால தான் அந்த விசுவாசம் அவங்களுக்கு இருந்துச்சு. நான் பெட்டியோட பைபிள் காலேஜுக்கு போயிட்டு மறுபடியும் பெட்டியோட படம் பார்த்துட்டேன்னு அனுப்புனாங்க. ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தோன்னே என்ன ஆச்சு, நான் சினிமாவுக்கு போனேன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டேன். நீ பைபிள் காலேஜ் படிக்க லாய்க்கு இல்லையா, அனுப்பிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா விசுவாசத்தை விடவே இல்லை. அல்லேலூயா. என் மகன் எப்படி ஊழியத்துக்கு வருவான். அது மட்டும் இல்லை, எங்கள் அக்காவையும் சொன்னார், என் மகளும் ஊழியத்துக்கு வரும். எங்கள் அக்கா சண்டை, நான் மனோக்காவோட சேர்ந்து நர்சிங் தான் போவேன். எங்கள் அப்பா சொன்னார், நீ ஃபெயில் ஆவ. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் பண்ணான், ஃபெயில் ஆனால் ஊழியத்துக்கு வரேன், பாஸ் ஆனால் மனோக்காவோட சேர்ந்து படிக்க போகிறேன். அப்போது இந்த உலகத்திலே நடக்காத ஒன்று நடந்துச்சு. என்ன தெரியுமா? மக ஃபெயில் ஆகணும்னு எங்கள் அப்பா ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, என் மகளை எப்படியாவது ஃபெயில் ஆக்கிருங்க ஆண்டவரே, அவள் ஊழியத்துக்கு தான் வரணும் ஆண்டவரே. இதுக்கு சாட்சி மனோக்கா. ஏக்கா உங்களுக்கு தெரியும் தானே, 11ஆம் கிளாஸ் வரைக்கும் எங்கள் அக்கா ஒன்றில் கூட ஃபெயில் ஆனதில்லை. அது எங்கள் அப்பா கொஞ்சம் டக்குன்னு தான் இருந்திருக்கும். ஆண்டவரே, 11 வரைக்கும் ஃபெயில் ஆகாத பிள்ளை 12லையும் பாஸ் பண்ணிருமே. அப்படி இருந்தாலும் விசுவாசத்தோடு ஜெபிச்சார், என் மக ஃபெயில் ஆவா, ஊழியத்துக்கு வருவா. அதே மாதிரி இங்கிலீஷில் போச்சு. இங்கிலீஷில் ஃபெயில் ஆனோன்னு எங்கள் அப்பா சொன்னார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்று சந்தோஷப்பட்டார். ஃபெயில் ஆனதுக்காக சந்தோஷப்பட்ட ஒரே தகப்பனார் எங்கள் அப்பாவை தான் இருப்பார். கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்கள் அக்கா பைபிள் காலேஜுக்கு போய் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் என்னையே தான் திருப்ப முடியல. நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள். சும்மா சுற்றி வந்துக்கிட்டு இருந்தேன். பைபிள் காலேஜ் முடிச்சு கூட மனம் திரும்பாத ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நானாக தான் இருப்பேன். ஆனால் கர்த்தர் என்னையும் உடைத்து உருவாக்கினார். எதை உடைச்சாரு? வெரி குட், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. சும்மா மொட்டைக்கட்டையா சரி, வேறு எதையாவது சொல்லுவீங்க. காலை உடைச்சாரு உங்களை. ரொம்ப நாள் வன்மமாக இருக்கிய வரிசையில் இருக்க ஒரு 4-5 பேர், ரைட்டு, ஓகே. பாஸ்டருக்கு காலை உடைச்சி கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா அப்படின்னு உடைத்து உருவாக்கினார். ஆமென். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த வியாழக்கிழமை தோறும் அவங்க ஜெபிச்சாங்கல்ல, ஆனால் நிலைமை மோசமாக தான் இருந்துச்சு, நிலைமை சரியில்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் எங்கள் அப்பா ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்களா? வாய்க்காத மாதிரியே இருக்கும். படிப்புக்காக வாய்க்காது, பிள்ளைகளுக்காக வாய்க்காது, எதிர்காலத்தை குறித்து வாய்க்காது. அடுத்த மாதத்தை நினச்சாலே கண்ணை கட்டிட்டு வரும். அப்போ தான் விசுவாசம் தேவை. ஒன்றுமே வாய்க்காதப்போ எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுகிற தேவனை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். இது வாய்க்கலையே, ஏன் வாய்க்கலை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஏன் இது நடக்கலை பாஸ்டர், இதுக்கு இவன் தான் காரணமா அவன் தான் காரணமான்னு யோசிக்கக்கூடாது. கர்த்தர் நினச்சா செங்கடலே 2ஆ பிளந்துருவார். எவனாக இருந்தால் அவனையும் 2ஆ பிளந்து உங்களை நடத்திட்டு போயிடுவார். அவரால் முடியுங்க. நீங்கள் எல்லாம் எங்கே தப்பு பண்ணுறீங்க தெரியுமா? பாஸ்டர் அவங்க தான் என் ஆசீர்வாதத்துக்கு தடை, பாஸ்டர் இவங்க தான் என் ஆசீர்வாதத்துக்கு தடை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ விசுவாசிக்காத தான் ஆசீர்வாதத்துக்கு தடை. இன்னும் நீ பில்லி சூனியத்தை நம்புற, இயேசுவை நம்ப மாட்டேங்கிற. இன்னும் வியாதியை நம்புற, டாக்டரை நம்புற, இயேசுவை நம்ப மாட்டேங்கிற. இன்னைக்கு நமக்குள்ள விசுவாசங்கிறது போலியான விசுவாசமா இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் போல்டா பேசுறான். பேதுரு, ஆண்டவரே சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன் ஆண்டவரே. சும்மா டுபாக்கூர்லாம் பண்ணாத, பிசாசு வருவான், அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சொல்லகினாலே புடைக்கிற மாதிரி. இப்போ உங்களுடைய நீங்கள் சோதிக்கப்படலை, நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா, என் ஜீவன் நாட்களெல்லாம்